என் பையன் நல்லா தான் ஸ்கூலுக்கு போனான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தான். எந்த பிரச்சனையும் இல்லை. எதனால என்னன்னு தெரியல. நேற்று நல்லா தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். நான் சந்தோஷமாக கிளம்பி என் புள்ள போனேன். ஸ்கூலுக்கு தான் போனேன். நேற்று சரண் ஹாஸ்பிட்டலு, சௌமியா ஹாஸ்பிட்டலு, எல்லா ஹாஸ்பிட்டலும் சொன்னாங்க. கடைசியில் ஜிஹெச்சுக்கு சொன்னாங்க. சார் என் புள்ள ஜிஹெச்சில் கொண்டு போனோமா போட்டுட்டு போயிருக்காங்க. என் மொத்த சாமியை போனோமா போட்டு அறுத்து படுக்க வச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லுங்க. என் புள்ள முகெல்லாம் வீங்கி இருக்கு. என் புள்ள எந்த நோய் இல்லை, நல்லா தான் இருந்தா. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல எந்த பிரச்சனை நடந்துச்சுனாலும் சொல்லுங்க. பேரண்ட்ஸுக்கு தானே சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலையே. என் புள்ள அவ்வளோ அப்படி பேசுச்சு. என் தங்க பிள்ளைய ஏன் இப்படி எல்லாம் பண்ணினாங்கன்னு சொல்லுங்க. முருகா, என் குலசாமிய சாட்சியத்துக்கு பதில் சொல்லு. அவங்கள தப்பிக்க விடாதீங்க. என் பிள்ளைய கொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. 13 வருஷம் பெத்து வளர்த்த என் சிங்கத்தை ஒரு நடில கண்ணு போட்டு இந்த ஹாஸ்பிட்டல தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றது தெரியல. எனக்கு என் பிள்ளை இல்லாம போயிட்டான். அந்த ஸ்கூல்ல எல்லாமே நடக்குதுதான். எல்லாமே பிரச்சனை நடக்குது. அந்த ஸ்கூல்ல எதுவுமே இல்லாம பெருமளவு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்கூலுக்கு பெருமளவு போலீஸ் எல்லாம் வந்து எல்லாம் பேசுவாங்க. அந்த சண்டை இந்த சண்டைன்னு சொல்லுவாங்க. பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. என் புள்ள சோறு தின்னுட்டு தன் விளையாண்டு இருக்க புள்ள எப்படி சார் சாகும்? எப்படி சாவும்? நான் கொடுத்த சாப்பாடு, நான் செஞ்ச சாம்பார் என் பிள்ளைக்கு பிடிக்குது. என் பிள்ளை கேட்டு வாங்கி சாப்பிட்டு போனானே. அம்மா சாம்பார் எனக்கு பிடிக்குமா, இன்னும் கொஞ்சம் சோறு சேர்த்து வைன்னு சொன்னானே என் குல தெய்வம். அவனுக்கு இப்படி ஒரு சாபம் வரணுமா? என் புள்ள மூக்கிலிருந்து நுரையா வருது. என் குல தங்கத்துக்கு மூக்குல நுரையா வருது. ரத்தத்தை தொடச்சிருக்காங்க. பாவி நாய்ங்க ரத்தத்தை தொடச்சிருக்காங்க. தெரியக்கூடாதுன்னு என் பிள்ளை எனக்கு காமிச்சு கொடுத்துட்டா. அம்மா என்ன இங்க பாருமான்னு காய்ச்சிட்டா. நான் போன உடனே பார்த்தேன்னு ஆணு கிடக்கானே. என் புள்ள ஸ்கூல்லையே போய் சேர்ந்துட்டான்னு சொன்னாங்க டாக்டர் அக்கா. அந்த அக்கா ஸ்கூல்ல இருந்தே பல்ஸ் இல்ல. என் புள்ளை அங்கேயே கொண்டு புதைச்சிட்டாங்க. எதுக்குடா அடிச்சீங்க? என்ன பண்ணனீங்க? இப்பதான் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் எடுத்துனீங்க. அதுக்குள்ள சிசிடிவி கேமரா கெட்டு போச்சா? என் புள்ள அந்த ஸ்கூலுக்கு தானே கூட்டு வந்து செக்கப் அழகு தானே இருந்துச்சு என் பிள்ளைக்கு. அது இன்னும் நோய் யாருக்கு வராதா? என் பிள்ளைக்கு ஸ்கின் அலர்ஜி தான். சரண் ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்ணேன். அந்த ரசீது கூட என் பர்ஸை விட்டு போகல. என் குலசாமி என்னை விட்டு மண்ணுக்குள்ள போக போகுது. அவனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. எல்லாம் அப்பா அம்மா குழந்தை அப்பா அம்மா எல்லாத்தையுமே கேட்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.